வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சீக்கிரமாக செய்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நம்ம முதல்ல வெண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்குது. ஐசைட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெண்டைக்காவை கன்சியூம் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டில் கூட வெண்டைக்காவை யூஸ் பண்ணுறாங்க. அனிமியாக இருக்கிறவங்க வெண்டைக்காவை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃபைனலி பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ வாங்க இப்போ எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ணி எடுத்துருக்கிற வெண்டைக்காவை ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காய் ஒட்டாமல் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பாகவும் தெரியும். அதுக்காக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். 1 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 6 பல்லு பூண்டு, அதிகமாக சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது நான் சின்ன வெங்காயம் 15 எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்தா போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வேகும். அதுக்காக அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது எவ்வளோ வதக்க விடுங்களோ டேஸ்ட் நமக்கு அவ்வளோ கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது ரெண்டுமே நல்லா வதங்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு தேங்காய் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா சேர்த்துட்டு, அப்புறம் 1/2 கப் புளி கரைசல். அதில் நான் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டியே வராத அளவுக்கு இதை நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது உப்பு இதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு. லன்ச் டைமில் சூடான சாதத்தோட இந்த கிரேவி வத்தல் அப்பளத்தோடு நம்ம வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.